விஜயகாந்த் டிஎம்டிகே அவர் காலத்தில், அவர் அரசியல் காலத்தில் வாழ்ந்த காலத்தில் செய்ய மறுத்ததை, செய்யாததை, செய்ய விரும்பாததை இப்ப தேமுதிக பிரேமலதா அம்மையார் அவர்கள் செய்ய துணிஞ்சிருக்காங்க. கேட்டா தேர்தல் அரசியல் கூட்டணி பேச்சுவார்த்தைங்கிற, தேர்தல் அரசியல் கூட்டணிங்கிறதெல்லாம் இன்னைக்கு அரசியல் பேரங்கள் தான். பேரங்கள் எத்தனை சீட்டு அப்படிங்கிறதுக்காகலாம் இல்லை வேறு கணக்கான்னு பார்க்குறப்ப சமூக ஊடகங்களில் ஒரு சில சேனல்கள் எல்லாம் வரக்கூடிய செய்திகள்லாம் பார்த்தா 30 சீட்டு 300 கோடி இப்படி பேசிக்கிட்டு எந்த கட்சி என்னன்னா எந்த பெரிய அதிமுகவா யார் எந்த கூட்டணியோடு பேரம் படியுதோ அவர்களோடு கூட்டணி என்பது ஏதோ கொள்கைக்காக பேச்சுவார்த்தை நடத்துவது போல ஒரு பாவனையில் பிரேமலதா அவர்கள் விஜயகாந்தின் அவர்களுடைய பேருக்கும் புகழுக்கும் களங்கம் விளைவிக்கிற மாதிரியே அரசியல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சரி, அவர் இருக்கிற காலத்துல எல்லாம் சரியா நடந்துக்கிறானா? இல்லை. அவர் கட்சி தொடங்கினப்ப இருந்த மிகப்பெரிய எழுச்சி, அந்த முதல் அவர்கள் சந்தித்த தேமுதிக சந்தித்த முதல் சட்டமன்ற தேர்தலில் வந்த மிக ஒரு 8.1% அதிகமான வாக்குகளை தனித்து போட்டியிட்டு வாங்கி அதற்கு பிறகு ஒவ்வொரு நிலையா வளர்ந்து சட்டசபையில் எதிர்கட்சியாக அமர்கிற அளவுக்கு வந்த பிறகு கூட்டணி பேரங்களை மாற்றி பேச வைத்தது கூட இவர்களும் அம்மையார் பிரேமலதா அவர்களும் அவர்களது குடும்பத்தாரும் தான் என்பது இப்பயே நல்லாவே தெளிவாக தெரியுது. அந்த பேரத்தால் தான் அவருடைய கட்சி வீழ்ந்துச்சு. யாரோடையும் கூட்டணி அமைக்க முடியாத சூழல் ஏற்பட்டுச்சு. தனித்து நிற்கிறதுல பல சிக்கல்கள் வந்துச்சு. அதோடு நின்றல. அதுக்கப்புறம் அவர் காலத்திலேயே கட்சி கிட்டத்தட்ட ரொம்ப மோசமான தோல்விகளை சந்திச்சது. ஓட்டு சதவீதம் குறைஞ்சது. அவரும் இல்லாம போயிட்டார். இந்த நிலையில தான் இவங்க ஏதோ அரசியல் பண்றோம்னு சொல்லிட்டு, அப்ப என்ன கொள்கை இருக்கு? கொள்கை எல்லாம் கிடையாது. ரைட், தேர்தலில் எல்லா கட்சிக்கும் அது பொருந்தது. ஏன் தேமுதிக மட்டும் சொல்றீங்க? ரொம்ப சந்தோஷம். எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தது. எல்லா கட்சியுமே தேர்தலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர எதிரிகளும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு தேர்தல் நேரத்தில் எப்படி வேணாலும் மாற்றி கூட்டணி அமைச்சுக்கிறாங்க. அதெல்லாம் கூட்டணி பேச்சுவார்த்தை கொள்கை சார்ந்தது அல்ல, கூட்டணி பேரங்கள் தான் என்பதை எல்லா கட்சியும் ஒவ்வொரு காலகட்டத்தில் பகிரங்கமா சொல்லியிருக்கிறாங்க. அப்படி பகிரங்கமா சொல்லியிருக்கிறதுல எவ்வளவு சீட்டு அப்படிங்கிறத கடந்து எவ்வளவு பணம் அப்படிங்கிற ஒரு மோசமான நிலையில வாக்காளர்களுக்கு என்ன மரியாதை இருக்குது, அந்த மாதிரி கட்சிகளை நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு என்ன மரியாதை இருக்குது? இதை விட கேவலமான ஒரு அரசியல் சூழ்நிலை உருவாக முடியாது. எது எப்படியோ கேப்டன் முகத்துக்காகவும் கேப்டனுக்காகவும் கூடிய ஒரு கூட்டம். அது உள்ளுக்க வேறு நுட்பமான நிறைய அரசியல்கள் இருக்கு. நம்ம அதுக்குள்ள போக விரும்பல. அவர் காலத்திலேயே அதை வீழ்ச்சி அடைய செய்த ஒரு மிகப்பெரிய நல்ல குணங்கள், திறமையும் ஆற்றலும் இவர் இந்த அம்மையாரை தான் சேர்ந்திருக்கும் போல இருக்கு தெரியுது. அதே மாதிரி இப்ப அவர் போன பிறகு அந்த கட்சியை முழுவதுமாக, அவர் பேருக்கு முழுவதுமாக களங்கத்தை ஏற்படுத்தி திமுகவோடோ வேறு எந்த கட்சியோட கூட்டணி, அதிமுகவோட யாரோட கூட்டணி என்று போனால் கூட அது கொள்கை சார்ந்ததோ மக்கள் நலன் சார்ந்ததோ இல்லைன்னா அவரது கட்சி தொண்டர்களை சார்ந்ததோ எல்லாம் அல்ல. இது வேறு மாதிரியான பேரங்கள், வேறு மாதிரியான பணம் சம்பந்தப்பட்ட பேரங்கள் அப்படிங்கிறத பட்டவர்த்தனம் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. பத்திரிகைகளையும் ஊடகங்களையும் சமூக ஊடகங்களையும் வேறு எல்லா கட்சிகளின் பேரங்களை விட இவர்களது பேரங்கள் நிறைய பேசப்படுது. ஒட்டுமொத்தமாக தேமுதிகவின் நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு சில தொண்டர்களையும் அரசியல் ஜனநாயக தேர்தல் அரசியல் மாண்புகளையும் குளிதோண்டி புதைக்கிற முயற்சியில் விஜயகாந்த் அவர்களுடைய கனவையும், விஜயகாந்த் அவர்கள் எதற்காகலாம் அரசியல் செய்து கொண்டிருந்து திமுகவோடு கடைசி வரை கூட்டணி அமைக்கின்ற சூழல் கூட அந்த வாய்ப்பு உருவாகாமல் அடுத்தடுத்து அவர் அரசியல் வாழ்க்கையும் அவர் வாழ்க்கையை முடித்து போகின்ற நிலையில் இருந்தாரோ அதற்கு எதிர்மாறாக அதற்கெல்லாம் மோசமான ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அம்மையார் பிரேமலதா அவர்கள் தேமுதிக கட்சியையும் அவர் தொண்டர் இருக்கின்ற கொஞ்ச நெஞ்ச தொண்டர்களையும் தமிழக அரசியலையும் எள்ளி நகையாடி கொண்டிருக்கிறார். நன்றி.